அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிரானந்த் 5.66 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகத்தை விட சுமார் 2.17 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று கதிரானந்த் தனது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. ராஜ்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடிய பாஜகவிற்கு வாய்ப்புள்ள தொகுதிகளில் ஒரு பட்டியல் எடுத்தோம் என்றால் முதல் 5 இடங்களுக்குள் இந்த வேலூர் மக்களவை தொகுதி இருக்கும். ஏனென்றால் இங்கு போட்டியில் இருந்த வேட்பாளர் ஏசி சண்முகம் அந்த தொகுதிக்கு நன்கு அறிமுகமானவர். கடந்த முறை போட்டியிட்ட பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10-12 வாக்குகள் என்ற வித்தியாசத்தில் தான் வெற்றியை தவறவிட்டிருந்தார். திமுக வேட்பாளர் கதிரானந்த் போன்று அவரும் அந்த தொகுதியில் செல்வாக்கு மிக்க ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு கொண்ட நபராக ஏசி சண்முகம் இருந்தார். பிரதமர் நரேந்திர மோடியே நேரடியாக வேலூர் பகுதிக்கு வருகை தந்து தேர்தல் பரப்புரையில் ஏசி சமூகத்திற்காக ஈடுபட்டிருந்தார். திமுக என்னவெல்லாம் செய்யுமோ அதே போன்று அதற்கு சமமான வலிமையுடன் தேர்தல் களத்தை எதிர்கொண்டிருந்தார் ஏசி சண்முகம் என்பது அங்கிருந்த கள நிலவரமாக இருந்தது. கருத்து கணிப்புகள் வெளியான பொழுதும் ஏசி சண்முகம் அவர்களுக்கும் கதிரானந்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். வாக்காளர்களுக்கும் கதிரானந்தை போன்று ஏசி சண்முகம் நன்கு அறிமுகமானவர். அவருக்கு சமமாக இவரும் அடித்தளத்தில் இறங்கி தேர்தல் பணியிலே ஈடுபட்டார் என்ற அடிப்படையில் வெற்றி வாய்ப்புள்ள பாஜகவின் தொகுதியாக வேலூர் மக்களவை தொகுதி இருந்தது. ஆனால் வெகு எளிதாக இங்கும் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை வீழ்த்தி திமுக கூட்டணியின் வேட்பாளர் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தொடர்ந்து 2வது முறையாக வேலூர் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக 2,17,000 வாக்குகள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இடைவெளியில் பாஜகவையும் அதிமுகவையும் வீழ்த்தி இருக்கின்றார் கதிர் ஆனந்த். 2வது முறையாக வேலூர் மக்களவை தொகுதியிலிருந்து நாடாளுமன்றம் சொல்லுகின்றார் அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த். கதிரானந்த் பெற்றிருக்கக்கூடிய மொத்த வாக்குகள் 5,66,000 இருக்கின்றது. அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் 2,17,000 இருக்கின்றது. கோவை தொகுதியை போன்று இந்த வேலூர் தொகுதியும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தது பாஜக கூட்டணிக்கு. ஆனால் இந்த தொகுதியிலும் வெகு எளிதாக வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட 40 தொகுதிகளிலும் திமுகவினுடைய வெற்றி உறுதியாகி இருக்கின்றது.